ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எம்சிசி மோனிஷ் கிரிக்கெட் கமெண்ட்ரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா ரெண்டு டெஸ்ட் சீரீஸோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம். ஃப்ரம் அ ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூ மோனிஷ் தேன்ராஜ் அண்ட் ஃப்ரம் எக்ஸ்பர்ட் ஆங்கிள் மோனிஷ் ஆதித்யா டு யூ. ஸோ இதுதான் எங்க ஷார்ட் இன்ட்ரோ. இப்போ நம்ம நேரா செக்மெண்ட் குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேட்டிங் ரிவ்யூஸ். பேட்டிங் நான் வந்து என்ன பார்த்தேன்னா லைக் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம மேட்ச் வைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் 4 days நடந்தது, ரெகுலர் டெஸ்ட் மேட்ச் இருந்தது. செகண்ட் மேட்ச் வந்து ஒரு அது வேற லெவல். அது அது தனியா பேசுவோம். ஸோ பேசிக்கா நான் பேட்டிங்ல என்ன நான் வந்து பண்ணேன்னா, இந்தியா வந்து அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் நல்லா ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டாப் ஆர்டருக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நமக்கு பேட்டிங் டெப்த் டீப்பா இருக்கனால. ஸோ நம்ம குவிக் ரன்ஸ்க்கு போகலாம், கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற இன்டென்ட்ல வந்து ரொம்ப கிளியரா இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல விச் ஐ வாஸ் வெரி கொஞ்சம் எனக்கு ஒரு டிசப்பாயிண்டிங் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த ஒரு ஸ்லம்ப் இருந்தது. லைக் 141 ஃபார் 6 போது நான் போன வீடியோலயே சொன்னேன், ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்தியா எதுவும் பண்ண முடியாதுன்னு. அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் தான் தூக்கிட்டு வந்தாங்க. எங்க ஆஷ் அண்ணா வந்து காமிச்சார் யாருன்னு. ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ். ஸோ பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேபி அந்த ரஸ்டினஸ் இருந்திருக்கலாம். மேபி ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுறோம் அப்படின்றதுனால. அதர் தென் தட் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் சொல்லவே வேணாம். லைக் பேட்டிங் தான் வந்து என்ன சொல்றது, ஒரு ஹோப்பே கொடுத்துச்சு. அந்த மாதிரி ஒரு இன்டென்ட்ல அவங்க ஆடினதால தான் வந்து இது ஒரு டெட் ரப்பர் மேட்ச் எத்துக்கிடா பாத்துக்கிட்ட அப்படின்னால ஃபோர்த் டே தான் திடீர்னு பார்த்தா இந்தியா என்னடானா நாங்க T20 ஆடுறோம் ரெட் பால்ல அப்படின்ற மாதிரி ஆடினாங்க. அந்த மாதிரி பேட்டிங் சத்தியமா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் வந்து நான் வந்து பார்த்ததே இல்லை. விச் கிளியர்லி டெல் தட் நாங்க வின்னுக்கு தான் போக போறோம்ன்ற ஆட்டிடியூட் வந்து ரொம்ப கிளியரா இருந்தது. விச் இஸ் அ குட் சைன். பிகாஸ் WTC சினாரியோ படி பாத்தீங்கன்னா பிஃபோர் செகண்ட் டெஸ்ட் 9 மேட்சஸ் இருந்தது இந்தியாவுக்கு. இந்தியா வந்து அட்லீஸ்ட் 5 மேட்சஸ் தான் வின் பண்ணணும். சப்போஸ் இந்த ஹோம் சீரீஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரெயின் எஃபெக்டட் ஆகி டிராவா இருந்தா ஆஸ்திரேலியாவுக்கு போய் அவங்க வந்து நிறைய மேட்சஸ் வின் பண்ற சுச்சுவேஷன் வரும். எப்பயுமே அந்த ஹோம் அட்வான்டேஜ் எடுக்கிறது வந்து வெரி குட் திங். ஸோ அதை இந்தியா சூப்பரா பண்ணாங்க. லைக் இங்க விடக்கூடாது, பங்களாதேஷை விடவே கூடாது, நம்ம வின்னுக்கு போனோம், இதுதான் நம்ம கிடைச்ச சான்ஸ்னு ஃபுல் அல்ட்ரா அக்ரெசிவ் போய் அட்டி சாத்துதான். அந்த மாதிரிதான் எல்லாருமே சூப்பரா இருந்தாங்க. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். கோலிக்கு வந்து என்ன சொல்ற, அவர் ஒரு ஸ்டம்ப்ல இருந்தாரு, அவர் ஸ்பின் ஆட வரலன்னு கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு 2-3 மிஸ் சான்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணாங்க. அந்த லக் அவருக்கு தேவைப்பட்டது. அவர் ஒரு நல்ல சாலிட் டச்சுக்கு வந்துட்டாரு. அண்ட் ஐ எம் வெரி வெரி இம்ப்ரெஸ் வித் KL ராகுல். அதாவது யாரா சொல்றது ஸ்ட்ரைக் ரேட் என்னைய பத்தி, யாரா டொக்குன்னு அடிக்கிறதா அடிச்சாரு, அவர் சூப்பரா ஆடாரு அவரு. ஸோ அந்த இன்டென்ட் வந்து லைக் எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்சது. லைக் வின்னுக்கு தான் போகணும், பாசிட்டிவா ஆடணும். ரோஹித் சர்மா எங்க ஆரம்பிச்சாரோ அதை வந்து கேரி அவுட் பண்ணி கொண்டு வரணும்னு ரொம்ப கிளியரா இருந்தேன். வெரி இம்ப்ரெஸ் வித் பேட்டிங் அப்ரோச். எனக்கும் அதே தான். ஸோ நானும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் நேர்ல பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து இவன் தான் சொன்னான் எல்லாருமே ஸ்லைட்லி டம்பிங் ப்ரோ, டாப் ஆர்டர் டக்கு டக்குன்னு கலந்துருச்சு ப்ரோ அப்படின்னா. பட் நான் என்ன நினைச்சேன்னா வீக்கே எல்லாம் ஒரு நாக் அவே அப்படின்னு தான் இவங்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். ஹி நீட் இஸ் கான்ஃபிடன்ஸ் பேக் அப்படின்றப்ப த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வாஸ் இஸ் கம்பேக்னே சொல்லலாம். ஏன்னா 2 இன்னிங்ஸையும் செம்மையான ஸ்கோரிங்கு. செகண்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட்டே பண்ணி வச்சிட்டாப்ல. ஸோ விகே இஸ் பேக்னே நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தது. KL ராகுலும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இன்னிங் 68 ரன்ஸ் ஒரு குரூஷியல் டைம்ல நாக்கு. ஸோ தே போத் கேம் இன் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாப் ஆர்டர்னு பார்த்தா ரோஹித் சர்மாஸ் இன்டென்ட் வாஸ் வெரி கிளியர். நான் நிக்க போறதா இல்ல, நான் இங்கேயே வந்து ஒரு T20 மேட்ச் மாதிரி தான் ஆட போறேன் அப்படின்றதுல அவர் கிளியரா இருக்காரு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது யாருன்னா த 2 ஆல்ரவுண்டர்ஸ் விச் தே ஆர் ஹேவிங் இன் த பாட்டம், ஜட்டு அண்ட் ஆஷ் அண்ணா. ஐயோ, நான் எனக்கும் அந்த மனுஷனுக்கும் என்ன கனெக்ட்னு தெரியல. நான் போறப்பெல்லாம் ஒரு செஞ்சுரி அடிக்கிறாப்புல. ஸோ எங்களால முடிஞ்சா நாங்க அந்த வீடியோவை ஆட் பண்றோம், நான் கிரவுண்ட்ல எடுத்த வீடியோ. ஸோ அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப ஒரு ஜாலியான சீரீஸா போச்சு. ஏன்னா நேர்ல போய் பார்த்த மேட்ச்லயும் ஒரு செஞ்சுரி, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 செஞ்சுரிஸ். ஸோ இந்த இது ஃபுல்லாவுமே வந்து ஒரு பங்களாதேஷை டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இட்ஸ் த ரியல் மெஷின் டாமினன்ஸ் அப்படின்றது தான் எங்களோட கன்க்ளூஷன் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இவன் சொன்ன மாதிரி அதான் 6 months கழிச்சு வந்திருக்காங்க. அந்த ரஸ்டினஸ் நான் எதிர்பார்த்தேன், ஒரு ஃபேனா நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து 6 months ஒருத்தர் ஆடாம டக்குன்னு வந்து
கீப் அப் பண்ண முடியாது. ஸோ எதிர்பார்த்தது. பட் அதுலயுமே ஜெய்ஷ்வால் ஆக்சுவலி வந்து இஃப் ஆஷன்னா வாஸ் நாட் த மேன் ஆஃப் த சீரீஸ் ஹூ நெக்ஸ்ட்னா இட்ஸ் ஜெய்ஷ்வால். ஏன்னா எல்லா மேட்ச்லயும் அடிச்சிருக்காப்ல, எல்லா இன்னிங்ஸ்லயும். அதாவது எல்லா இன்னிங்ஸும் 4 இன்னிங்ஸ் எடுத்தோம்னா அந்த 4 இன்னிங்ஸ்லயும் அடிச்சிருக்காப்ல. ஸோ பவுலிங்கோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா உங்ககிட்ட நெகட்டிவ்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பவுலிங்க்கு. ஓவர் டு யூ. நான் வந்து நான் சீரிஸ் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் ஸ்ட்ரென்த் பவுலிங் தான். ஏன்னா அஸ்வின், ஜடேஜா, அதாவது அந்த ஒரு ஆண்டர்சன் பிராட் எப்படி இங்கிலாந்துக்கு இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆண்டர்சன் பிராட் அஸ்வின் ஜடேஜா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்தியால இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 11 இயர்ஸா நம்ம வந்து சீரிஸ் தோக்கல. 11 இயர்ஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து சீரிஸ் லாஸ் பண்ணி. ஸோ அந்த ஒரு கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கே நம்ம ஸ்பின் அட்டாக் ஆல்ரவுண்டர்ஸ் அவங்கதான் வந்து என்ன சொல்றது இந்த டீமோட ஹார்ட் பிரெயின்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட இது இருக்கு. அவங்க எடுத்துட்டீங்கன்னா மேபி வேணா நம்ம ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்கு. பட் அவங்கதான் கீ. நான் சொன்ன மாதிரியே அண்ட் நான் ரிவ்யூல சொன்னேன் லைக் என்னன்னா ஆகாஷ் தீபை வந்து ட்ரை பண்ணணும். அவரை வந்து டேய் சிராஜ் உக்காரு அப்படின்ற அளவுக்கு நான் சொன்னேன். ஆனா ரோஹித் சர்மா டே குந்திப்பே நீ உக்காரு நாங்க சிராஜ் ஆட வைக்கிறோம் அப்படின்ட்டாரு. இந்தியாவோட அந்த லைக் என்ன சொல்றது அந்த அந்த ட்ரெண்ட் மாறுது. முன்னெல்லாம் 3 ஸ்பின்னர் 2 ஃபாஸ்ட் பவுலர் ஆடுவாங்க. இப்ப 3 ஃபாஸ்ட் பவுலர் 2 ஸ்பின்னர் அந்த மாதிரி ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு. பிகாஸ் விக்கெட் கண்டிஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. சின்ஸ் வந்து முன்னெல்லாம் வந்து அந்த ரேம் டர்னர்ஸ் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு போதுல இப்போ வந்து நார்மல் விக்கெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எல்லா மேட்சஸ்க்குமே. ஸோ தே ஆர் வெரி கிளியர் தட் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் 2 ஸ்பின்னர்ஸ். ஐ எம் வெரி இம்ப்ரெஸ் வித் ஆகாஷ் தீப். அவர் வந்து என்ன சொல்றது ஒரு ஷமிக்கு பேக்கப் மாதிரி இப்போ வந்து எனக்கு கண்ணு தெரியுறாரு. ஸோ அவர் இதே இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதா என்னோட விஷ். ஸோ மேபி வந்து ஒரு பும்ராவோட ஒர்க் லோடோ ஷமி அப்படியே ஒரு பவர் பேக் பேஸ் அட்டாக் நம்ம கையில ஃபார்ம் ஆச்சுன்னா ஸ்பின் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. அஸ்வின் இருக்காரு, ஜடேஜா இருக்கிறாரு. சப்போஸ் ஆஷ் ரிட்டையர் ஆனா நமக்கு குல்தீப் இருக்காரு. ஜடேஜா ரிட்டையர் ஆனா அக்சர் இருக்காரு. அது இது போகாத போது வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பின்னர்ஸ் வந்து நமக்கு இருக்காங்க. ஸோ விச் இஸ் அ வெரி குட் சைட். பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நமக்கு எப்பயுமே கன்சர்னா இருந்தது. இப்போ ஒரு ஆகாஷ் தீப் மாதிரி பவுலர் வந்து நான் வந்து அந்த பொட்டென்ஷியலை காமிக்கும் போது இன்னும் நிறைய அது இன்னும் ஒரு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குது. லைக் ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து வராங்க, ஸ்டெப் அப் பண்றாங்க. எப்பவுமே வந்து ஒரு வின்னிங் டீம்ல வந்து ஒரு யங்ஸ்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டீமுக்கே ஒரு பெரிய சாமா இருக்கும். அந்த சாம் தான் வந்து நான் வந்து ஆகாஷ் தீப் எதிர்பார்க்கறேன். வேற எதுவும் மிஸ்ஸஸே கிடையாது. போலிங் டாப் கிளாஸ். செகண்ட் மேட்ச்லாம் வந்து ரோஹித் சர்மா வந்து கான்பிடென்டா இருந்தாரு. லைக் எங்களுக்கு வந்து ஒரு 2 செஷன் போதும், எங்க பவுலர்ஸ் வந்து பத்திக்கிட்டு எடுத்துருவாங்க, நாங்க வந்து ரன்னை ஃபாஸ்டா அடிக்கிறோம், அதுதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஹெல்ப். ஒரு 60 ரன் லீட் இருந்தாலே போதும், எங்க பசங்க பொட்டலம் பண்ணி அனுப்பிச்சிருவாங்கன்னாரு. அதே மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி வந்து எனக்கும் அதேதான். பவுலிங்ல எல்லாம் யாருமே இப்போ குறைய சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பவுலிங் யூனிட்டை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான். இது வந்து 2019ல இருந்து ஒரு ரீவேம் நடந்த டீம்ன்ற மாதிரி ஒரு இது ஃபீலே இல்லாத மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராங் பவுலிங் யூனிட், அதோட ஒரு பேக்கப் பிளேயர்ஸையும் நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். ஆகாஷ் தீப் எக்ஸப்ஷனல் டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இந்தியாவுக்கு டவுனா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல்ல இருந்ததுல இருந்து ஓகே சிராஜுக்கு அப்புறம் யாரு இன்னொன்னு புதுசா நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கலையே அப்படின்றப்ப ஆகாஷ் தீப் இஸ் எ கிரேட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த 2 விக்கெட் த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அந்த 2 விக்கெட் ஸ்போக்கன் அ லாட். டக்கு டக்கு டக்குன்னு அந்த டைம்ல வந்து விக்கெட் இறங்கிச்சு. ஈவன் அதோட பும்ராக்கு ஒரு கிரேட் சப்போர்ட்டா இருந்தாரு. ஈவன் சிராஜும் சரி ஆகாஷ் தீப்பும் சரி, they supported well with the ball. First innings was dominated by the fast bowlers. Second innings ஆஷ் அண்ணா அண்ட் ஜட்டு ஷோ தான். 2 மேட்ச்லயும் அதான் நடந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுத்தோம்னா ஃபோர்த் இன்னிங்ஸ் வந்து ஆஷ் அண்ணா, செகண்ட் மேட்ச் எடுத்தோம்னா ஃபோர்த் இன்னிங்ஸ் வந்து ஜட்டு. அவங்க 2 பேரும் ஒரு டாமினன்ஸ் கிளியரா காமிச்சாங்க. தே நோ தே ஆர் த கிங் இன் திஸ் அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுக்கு ஃபோர்த் இன்னிங்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க பொட்டலம் பண்ணிடுவோம், எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் நாங்க பொட்டலம் பண்றதுக்கு. ஏன்னா ஃபோர்த் இன்னிங்ஸ்ல இருந்து பால் எப்படி இருந்தாலும் டேர்ன் ஆயிடுதுடா, அது கிளியரா தெரியுது. ஸோ இஃப் தே இப்போ வந்து இந்த செஷன் இதோட முடியுது, நம்ம அடுத்த செஷனுக்குள்ள போறோம். இட் இஸ் லைக் வாட் இஸ் யுவர் ஐடியா ஆன் த ஓவரால் மேட்ச்? அதாவது இந்த 2 மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு, உனக்கு இதுல இருந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் அவுட்கம்ஸா நீ பாக்குறது, உன்னோட ஒரு எக்ஸ்பர்ட் ஆங்கிள் இருந்து நீ பாக்குறது என்ன? போலிங்
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் bowling தான் வந்து என்னோட பாசிட்டிவ். லைக் அந்த தேர்ட் ஃபாஸ்ட் பவுலர் லைக் ஆகாஷ் தீப் மாதிரி ஒரு பவுலர் வந்து ஃபவுண்ட் பண்றது ஒரு பெரிய பாசிட்டிவ். பிகாஸ் நம்ம தேடினதே நம்ம லாஸ்ட் சேனல் ஆரம்பிச்சது ஃபாஸ்ட் பவுலர் தான் பேசணும். அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் டெஸ்ட் மேட்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹோம் சீரீஸ்க்கு ஓகே, பட் ஐ வாண்ட் டு see him that how he is going to perform in abroad. பட் வெரி குட் பாசிட்டிவ். லைக் ஒரு ஒரு ஆகாஷ் தீப் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது கன்சிஸ்டன்ட் ரன் கொடுத்தவர் வந்து எல்லா மேட்ச் ஆட போறாரு. இனிமே வந்து அவரு கோர் டீம்ல இருப்பாருன்னு போதுல இட்ஸ் அ வெரி குட் சைன், வெரி குட் பாசிட்டிவ். அண்ட் இன்னொரு பாசிட்டிவா நான் என்ன பாக்குறேன்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து அந்த ஃபார்மை கண்டினியூ பண்றாரு. லைக் எங்க அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல விட்டுட்டு போனாரோ அண்ட் ஆல்சோ ஹி இஸ் ஃபாலோயிங். அண்ட் சுப்மன் கில் எல்லாரும் பொண்ணீங்க பாத்தீங்களா, தலைவன் ஒரு 100 அடிச்சான், நம்ம 100 அது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஸோ இதெல்லாமே தான் பாசிட்டிவ்ஸ். அண்ட் ரிஷப் பண்ட் அவர் ஆக்சிடென்ட் ஆகி போன மாதிரியா போனாரு. அண்டர்டேக்கர் மாதிரி திடீர்னு ஏச்சு வந்து பயங்கரமா அடிக்கிறாரு. அவர் அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஆஷ் ஜட்டு சொல்லவே தேவையில்லை. ஹோம் சீரீஸ்னா அவங்க 2 பேர் தான். பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, ஃபீல்டிங்கும் சரி, ஆள் ஏரியால கில்லிடான்ற மாதிரி ஆடுவாங்க. ஸோ அதுவும் சூப்பரா பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னோட பாசிட்டிவ் ஃப்ரம் இந்தியன் சைட். ஒரு எக்ஸ்பர்ட்டா உங்களுக்கு என்ன பாசிட்டிவா தோணுச்சு? மேட்ச் எல்லாம் பேர் நேர்ல வேற போய் பாத்தீங்க, உங்களுக்கு என்ன பாசிட்டிவா தோணுச்சு? அது நான் எக்ஸ்பர்ட் இல்ல ப்ரோ, நான் தான் ஃபேன். குழம்பிட்டல. நீங்களும் ஒரு எக்ஸ்பர்ட் ஸோ மாதிரி தானே பேசுறீங்க, ஒரு சொல்லலாம் பார்த்தா. ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்பைடியோட ரிட்டர்ன் ஆஸ் எ ஃபேனா இட் மேட் மீ ஹாப்பி. ஓகேவா? ஏன்னா உனக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு ஸ்பைடியை பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஐ லவ் him a lot. ஸோ அவன் பிளேயே வந்து முதல் நாள் போய் அந்த ஸ்டேடியம்ல இருந்து பார்க்கறதுக்குரிய பாக்கியம் கிடைச்சதுன்ற ஃபீல் தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே ஹி காட் அவுட் இன் ரன். பட் உங்ககிட்ட நான் அப்பயே சொன்னேன், தேவையில்லாத ஷாட்டுக்கு போய் அவுட் ஆனான்டா. ஸோ வந்து இட் வாஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கேம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். அண்ட் செகண்ட் திங், த பவுலிங் யூனிட், ஹோல் பவுலிங் யூனிட் கோயிங் ஃபார் அ வின்ன்றதே வந்து எனக்கு ஒரு ஸ்மார்ட் அப்ரோச்சா தான் தெரிஞ்சது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டிராக்காக யோசிச்சிருப்போம். நான் செகண்ட் மேட்ச்ல டிரா தான் யோசிச்சேன் அப்படின்னு நினைச்சேன். பட் நீ தான் அது ஸ்ட்ராங்கா சொன்ன. பட் ஆஃப்டர் ஐ சி த பவுலிங் யூனிட் ரைட், நம்ம கன்ஃபார்மா வின்னுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பவுலிங் யூனிட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து த பேட்ஸ்மேன் இன்டென்ட். யாருமே வந்து ஒரு லோவா வச்சு, ஈவன் கில்லா இருக்கட்டும், ஸ்கேல் ராகுலா இருக்கட்டும், யாருமே வந்துட்டு நாங்க ஒரு இதுக்கு போறோம், நாங்க வந்து ஷெல்ல போய் ஆட போறோம் அப்படின்லாம் போல. செகண்ட் மேட்ச் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நிறைய பார்த்தோம் இந்த மாதிரி ஷெல்லுக்கு போறது. பட் செகண்ட் மேட்ச்ல தேவர் கிளியர் இன்டென்ட். லைக் இந்த மேட்ச் நாங்க வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட் வச்சு தே ஸ்டார்டட் பேஷிங் தெம் அவே அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி வந்து ஒரு அதாவது டெஸ்ட் மேட்ச் வந்து 2 விதமா வந்து we need to approach. இந்த மாதிரி அல்ட்ரா அக்ரெசிவா ஆடுறது தப்பு இல்லை. பட் அதே மாதிரி அல்ட்ரா என்ன சொல்றது, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி டைம் எடுத்தும் அந்த அந்த அப்ரோச்சும் வச்சுக்கணும். இப்போ நீங்க ஆஸ்திரேலியா மாதிரி இடத்துல போயிட்டு அக்ரெசிவா ஆடலாம். பட் ஆஸ்திரேலியன்ஸ் குவாலிட்டி பவுலிங் அட்டாக் தே வில் ஆல்சோ ரியலைஸ். அண்ட் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கிரவுண்ட்ல வந்து நம்ம டைம் எடுத்து ஆடுற அந்த இது இருக்கும். எப்பயுமே வந்து எப்படி சொல்றது, ஒரு சேவாக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ராகுல் டிராவிடா அவ்வளவு முக்கியம். அந்த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும். அப்பதான் வந்து அந்த டீமுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஈவன் அந்த கேவா டெஸ்ட் கூட எவ்வளவு நம்ம ரிசர்வ் பண்ற சொல்றோமோ, சிட்டேஸ்வர் பூஜா சொல்ல மாட்டாங்க. அவரு அந்த 200 பால்ஸ் ஒரு சைட் புடிச்சு நின்ட்டாரு. லைக் 50 தான் அடிச்சாரு. பட் ஹி கிரைண்டட். லைக் அவர் டைம் எடுத்து அந்த ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை வந்து டயர்ட் அவுட் பண்ணி அந்த மாதிரி ஆடினாரு. ஸோ அந்த அப்ரோச்சும் வந்து எடுக்கணும். லைக் எடுக்கணும்னா என்னடா இவன் டிஃபென்சிவா பேசுறான் அப்படின்னா, இல்ல அப்படி சொல்லல. மேபி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து செகண்ட் மேட்ச்ல நான் என்ன யோசிச்சேன்னா, இந்தியா வந்து ஃபாஸ்டா ஆடினாங்க. லைக் ரொம்ப ஃபாஸ்டா ஆடினாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே ஒரு லைக் எப்படி சொல்றது, ஒரு 150-200 ரன்ஸ் லீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வந்து ஒரு 2 இன்னிங்ஸ்ல வந்து ஆல் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்ற தாட்ல நான் இருந்தேன். இதுவா இருக்கும் போதுல லைக் சுப்மன் கில்லு, ரிஷப் பண்ட், அப்புறம் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் பயங்கர ஃபாஸ்ட் ஆடி ஓரளவுக்கு வந்துட்டாங்க. ஐ தாட் விராட் அண்ட் ராகுல் வந்து அந்த செட் பண்ணி அப்படியே கொஞ்சம் அந்த ஒன் டே மாதிரி கொஞ்சம் பொறுமையா ஆடி செட் பண்ணி லீட் ஒரு 150 வரைக்கும் ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். பட் அப்ரோச் டிஃபரெண்டா இருந்தது. ரிசல்ட் தே காட் விச் இஸ் குட். பட் சம்டைம்ஸ் வந்து லைக் இந்த அப்ரோச்ல வந்து என்ன சொல்றது, டப்பு டப்புனு ஆல் அவுட் கூட ஆக சான்ஸ் இருக்கு. எப்பயுமே அல்ட்ரா அக்ரெசிவா போனா ஆல் அவுட் ஆகவும் சான்ஸ் இருக்கு. அல்ட்ரா டிஃபென்சிவா போனாலும் ஆல் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு.
அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சம்டைம்ஸ் அடாப்ட் பண்ணி கேமை வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்றதான் ஐ கிவ் ஒன் சஜஷன் டு தெம். சம்டைம்ஸ் யூ நீட் டு டேக் அ டைம் அண்ட் ப்ளே அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வரேன். பட் நத்திங் அதர் தன் தட், மீதி எல்லாமே ஃபைன். அண்ட் ஒரு எக்ஸ்பர்ட்டா நான் ஸ்டில் வந்து அந்த பிக் பிளேயர் வந்து ஒரு பிக் 100 அடிச்சா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இன்னமும் அது இன்னும் மிஸ்ஸிங்கா இருக்கு. சீக்கிரம் வரும், நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட். நியூசிலாந்து சீரீஸ்ல பாப்போம்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ரிவ்யூ கைஸ். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அண்ட் இது கொடுக்க நாங்களும் ட்ரை பண்றோம். ஸோ திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் த MCC ஸ்குவாட். தேங்க்யூ கைஸ். பை பாய்.